நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபோனை வந்துட்டு விற்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் பழைய ஃபோனை? ஸோ அது விற்கிறது பார்த்தீங்கன்னா OLXில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலங்காலம் அதுதான் வச்சுன்னு இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு புது வழியை சொல்ல போகிறேன், ரொம்ப ஈஸியான வழி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி இருக்கும். நீங்கள் சென்னையில் இருந்தால் சென்னையில் வந்து வாங்கிப்பாங்க, பெங்களூர் இருந்தால் பெங்களூர் வாங்கிப்பாங்க, டெல்லியா மும்பையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்கள் ஃபோன் கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. மாதிரி வந்து நம்ம எப்படி சேல் பண்ணுறது பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டதும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ ஃபோனை வந்துட்டு செல் பண்ணி நான் வந்துட்டு OLX அந்த மாதம்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷ்ஃபை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து Redmi Note 4 வாங்கிட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இப்போ இந்த ஃபோனை நான் சேல் பண்ணா வந்துட்டு எனக்கு 4650 மட்டும் வந்துட்டு இந்த ஃபோன் வந்து எனக்கு வந்தது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படியும் டெமோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோனை சேல் பண்ணலாம், லேப்டாப்பை சேல் பண்ணலாம், டேப்லெட்டை சேல் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மோர் இங்கே கிளிக் பண்ணால் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த Redmi Note 4 வந்துட்டு 3GB RAM 32GB RAM சேல் பண்ணிச்சிங்கன்னா செல் திஸ் ஃபோனு நீங்கள் கீழே நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அஷர் ப்ரைஸ் வந்துட்டு இங்கே கீழே கேட்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே நம்ம இங்கே கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சில டெஸ்ட்டு அதெல்லாம் இங்கே நான் கொஞ்சம் நடக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்னோட டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா இருக்குதா இல்லையா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ண ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இதை கம்ப்ளீட் பண்ணி ஸோ எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு நம்ம முடிக்கணும். ஸோ இந்த முடிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமரா வந்துட்டு கேட்குது. ஸோ கேமரா ஃபோட்டோ பிடிக்குது கீழே. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைஃபை வந்துட்டு ஆன் ஆகுது இங்கே. ஸோ வைஃபை ஆன் ஆச்சு, இங்கே பர்மிஷன் அலோவ் கொடுக்கலாம். ஸோ அலோவ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு இப்போ கேப்சர் பண்ணுது. ஸோ கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூம் ராக்கர்ஸு, வால்யூம் பட்டனு ப்ளஸ்ஸு அப்புறம் வந்துட்டு மைனஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த சவுண்டு ப்ளே பண்ணி நம்மளுக்கு ஸ்பீக்கர் டெஸ்ட்டு நம்ம பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ 80 வந்து ஸோ இப்போ முன்னாடி கேட்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3, 6, 7. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் எனி ஆல் இஷ்யூஸ் ஃபார் த டிவைஸ். நம்மள்கிட்ட வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மொபைலில். ஸோ உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இஸ் தேர் எனி விசிபிள் ஸ்பாட்ஸ் ஆன் டிஸ்பிளே? ஸோ இல்லை, நோ ஸ்பாட்ஸ் ஆன் டிஸ்பிளே. நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ராச் ஆர் கிராக்டு நோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு no visible scratches. So select issues, no visible on display. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவைலபிள் ஆக்சரிஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரிஜினல் சார்ஜஸ் இருக்குது, பாக்ஸும் இருக்குது. இப்போ வேலிட் பில்லு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் கிளிக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்தது எனி ஸ்க்ராச்சஸ் ஆன் ஃபோன் பாடி. ஸோ எனக்கிட்ட லைட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ஓகே. ஸோ எஸ் தேர் எனி டென்ஸ் ஆன் ஃபோன் பாடி? இல்லை. ஸோ வாட் இஸ் கண்டிஷன் ஆஃப் சைடு பேக் பேனல்? மிஸ்ஸிங் சைட் பேக், நோ பேனல் டிஃபெக்ட். ஸோ அப்படி கொடுக்கலாம். ஸோ இஸ் ஏ ஃபோன் பென்ட் ஆர் ஸ்க்ரீன் லூஸ்? நோ, ஃபோன் நாட் பென்ட். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இங்கே கேட்குது. ஸோ நான் இப்போது என்னோடய ஃபோன் நம்பரை இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பண்ணி சப்மிட் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் சப்மிட் கொடுத்து உங்கள் நேமை வந்துட்டு இது பண்ணிங்கன்னா ஸோ அப்புறமேட்டு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு உடனே கொடுத்து வந்துட்டு உங்கள் ஃபோனை வந்து கையிலே வந்துட்டு வாங்கிப்பாங்க. இப்போது நான் நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓடிபி இங்கே வருது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிச்சு. ஸோ இது பண்ண முடிச்சுட்டா போதும். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு 3650 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வாங்கிப்பாங்களா. ஸோ இல்லை வந்துட்டு 3900க்கு அமேசான்லேருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு எதனா நம்ம பொருள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் பழைய ஃபோன்ஸை வந்துட்டு நீங்கள் விற்கலாம், ப்ளஸ் எங்கேருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். பிக்கப் வந்துட்டு நான் பெங்களூரில் இருக்கிறதுனால வந்துட்டு பெங்களூரில் பிக்கப்னு காமிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சோஷியல் மீடியாஸில் எங்கேயாவது நான் ஃபாலோ பண்ண கீழே லிங்க் தரேன். அதில்
கிளிக் பண்ணி ஈஸியாக நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் எதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.